மோடி அவர் வளர்ச்சி மேல நம்பிக்கை வைக்காம எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை வச்சனுக்கே அவர் தோத்துட்டாரு. நாம 25 பிள்ளைகளை பெத்துக்குவோம் அப்படின்னு இஸ்லாமிய சமூகத்தை கேலி செஞ்சுதான் அவர் ஆட்சிக்கே வந்தார். அதனால மத வெறுப்பு அப்படிங்கிறது அவருக்கு பேர் போனது. அதுல அவர் PhD வாங்கியிருக்கிறார். மோடி வேவ் கிடையாது, மோடி ஃபட்டிக், அதாவது மோடியின் அலை கிடையாது, மோடி மீது அயற்சி தான் மக்களுக்கு இருக்குது. மத்திய பிரதேஷ் எலெக்ஷன் ஆகட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் எலெக்ஷன் ஆகட்டும், அங்கேயே போயிட்டு காங்கிரஸை விட அவர் அதிகமா திட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே திட்டிருப்பாரு, கம்யூனிஸ்டுகளை திட்டிருப்பாரு, கேஜ்ரிவாலை திட்டிருப்பாரு. ஆனா இன்னைக்கே அவர் காங்கிரஸ் அவர் கண்ணில் ஒரு முள்ளு மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா ராகுல் காந்தியோட வளர்ச்சி அப்படி இருக்குது. நல்லது நடக்குது, என் கண்ணு முன்னாடி நடக்கலாம், ஆனா எங்கேயோ நடந்துட்டு இருக்குதுவா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பக்தர்கள் அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல ரோடு போட்டான்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேஷ் கரண்ட போய் ஏத்தீங்கன்னா பாகிஸ்தான் அந்த எல்லையில பாதுகாப்பா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. எவனுமே அவன் கண்ணு முன்னாடி வளர்ச்சி அடைஞ்சுட்டு அவன் பார்க்கவே கிடையாது. அந்த பிம்பமும் உடஞ்சிக்கிட்டே வருது. காங்கிரஸ் நாங்க இங்க அடிச்சு ஓடிக்கிட்டோம், அங்க அடிச்சு ஓடிக்கிட்டோம், அவங்க சீட்டை குறைச்சிட்டோம், அவங்க வாக்கு சதவீதத்தை குறைச்சிட்டோம், இனிமேல் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல இங்க சீட்ல எல்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்க, மேல வேடிக்கை பாக்குறவங்க இடத்துல உட்காந்துருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் வந்துட்டா இதை பண்ணிடுவாங்க, உங்க சொத்தை பிடிங்கிடுவாங்க, உங்க தாலியை அறுத்துருவாங்க. என்னமோ இவர் எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சியை பத்தி பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. தாலியை விற்க வச்சது யாரு அப்படின்னு அவங்க பால அவங்களுக்கே திருப்பி போட்டாங்க. அது ஒரு பெரிய ஆதரவு பெறுது. தாலி மோடி கழுத்தை சுத்திக்கிச்சா? ஆமா, மோடிக்கு வெறும் மத வெறுப்புக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் பெரும் அதிருப்தியில இருக்கிறாங்க. மக்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டிப்பாக தெரியுது. அதனாலதான் கூட்டமே பாக்குறோம். ராகுல் காந்தி போற இடத்துல இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் வருது. ராகுல் காந்தி முற்றிலும் மாறாக ஒரு சமூக நீதி பிரச்சாரத்தை அங்க முன்னெடுக்கிறாரு. அது மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை ஏற்படுத்துது. இவங்க ஸ்ட்ராங்னு சொல்ற இடத்துல இந்த மாதிரி அடி உழுவுது அப்படின்னு தான் பாக்குறோம். சூரத்துல ஒருத்தர் அன்னப்போசா ஜெயிச்சிட்டாரு, விலைக்கு வாங்கிட்டாரு. அதுவே என்னன்னா தேர்தல்னு வந்தா நீங்க தோத்துருவீங்கன்ற பயத்துலதான் இதை பண்றீங்க. அப்ப அதோட பிரதிபலிப்பு தான். இதை விட கேவலமான ஒரு எலெக்ஷன் கமிஷன்லாம் வரலாறுல பாத்துக்கவே மாட்டாங்க எங்கேயுமே. தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சாகமா செயல்படுது அப்படின்னும் போது அவங்களுக்கு மக்கள் மேல, தங்களோட செயல்பாடுகள் மேல, வளர்ச்சி மேல நம்பிக்கையே கிடையாது. மன்மோகன் சிங் சொன்னதானே சொல்லியிருக்காருன்னா அவர் சொன்னதை சொல்லுங்க, அதான் பிரச்சனையே. அவர் பொய் பேசியிருக்கிறார். அதனால ராகுல் காந்திக்கு பதில் கொடுக்க முடியல, பிரியங்கா காந்திக்கு பதில் கொடுக்க முடியல, ஸ்டாலினுக்கு, பினராயி விஜயனுக்கு யாருக்குமே பதில் கொடுக்க முடியல. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மதுர் சத்யா அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல பேசுனது பெரிய விவாதமா மாறி நாடு முழுக்க எதிர்ப்பு வந்திருக்குது. உலகம் முழுக்க எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. முதல் கட்ட தேர்தல் நடக்கும்போது 102 தொகுதிகளுக்கு அதுல மோடிக்கா கேரண்டி, மோடிக்கா கேரண்டி, நான் அதை செய்யறேன், இதை செய்யறேன், நான் ப்ராமிஸ் பண்றேன், இப்படி பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு அப்படியே மாறுறார். மத வெறி பேச்சு, மத வெறுப்பு பேச்சு. ஏன் இந்த திடீர் மாற்றம்? இது திடீர் அப்படின்றத விட அவங்க இதுவும் நடக்கும் பிளான் பண்ணி தான் 7 ஃபேஸ்ல எலெக்ஷன் வச்சிருக்காங்க. இந்த கில்லியில சொல்லுவாங்க இல்லையா, என்னைக்கு உன் மேல நம்பிக்கை வைக்காம அந்த பிளேடு மேல நம்பிக்கை வச்சு அன்னைக்கே நீ தோத்துடுறா அப்படின்ற மாதிரி மோடி அவர் வளர்ச்சி மேல நம்பிக்கை வைக்காம எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை வச்சனுக்கே அவர் தோத்துட்டாரு. 7 கட்ட தேர்தல் நடத்தும்போது தோத்துட்டாரு. இப்ப என்ன அப்படின்னா அந்த 7 கட்ட தேர்தல் அவங்க என்ன மாதிரியான பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்ப ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒரு நேரட்டிவ். தமிழ்நாட்டுல வந்தபோது இந்த மாதிரி இஸ்லாமிய வெறுப்புலாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. வளர்ச்சி, முன்னேற்றம், மோடிக்கா கேரண்டி, குடும்ப அரசியல், ஊழல் அப்படின்னு தன்னோட யோகிய சிகாமணி மாதிரி பேசுறது. அதுலயுமே கான்ட்ரவர்சியை கிளப்புறதுக்கு கொஞ்சம் கச்சா தீவு அப்படின்லாம் ஏதோ உருட்டி பார்த்தாரு, எதுவும் வேலைக்கு ஆகல. அதே போல அஸ்ஸாம் அங்கெல்லாம் போனா எங்க சிஏஏ பத்தி பேசுவாரு, வெஸ்ட் பெங்காலுக்கு போனா பங்களாதேஷை பத்தி பேசுவாரு, இந்த மாதிரி இருக்கும். ராஜஸ்தானுக்கு போனா இஸ்லாமிய வெறுப்பு தான் பேசணும். ஏன்னா அங்க ஒன்னும் சொல்றதுக்கே இல்லை, அங்க கொடுக்கறதுக்கே ஒன்றும் கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவருக்கு எந்த விதத்துல பயம் அது எதிரொலிக்குது அப்படின்னா, முன்னாடி மணிப்பூரை பத்தி பேச கேட்கும் போது 2 மணி நேரம் ஸ்பீச்ல 3/4 நேரம் அவர் என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு, காங்கிரஸ் நாங்க இங்க அடிச்சு ஓடிக்கிட்டோம், அங்க அடிச்சு ஓடிக்கிட்டோம், அவங்க சீட்டை குறைச்சிட்டோம், அவங்க வாக்கு சதவீதத்தை குறைச்சிட்டோம், இனிமேல் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல இங்க சீட்ல எல்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்க, மேல வேடிக்கை பாக்குறவங்க இடத்துல உட்காந்துருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் வந்துட்டா இதை பண்ணிடுவாங்க, இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு காங்கிரஸால இந்த ஆபத்து அப்படின்னு, உங்க சொத்தை பிடிங்கிடுவாங்க, உங்க தாலியை அறுத்துருவாங்க. என்னமோ இவர் எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சியை பத்தி பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு என்னமோ இவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு வந்துரும் உறுதியை நம்புறாரா மோடி? பயங்கரமான பதட்டம். ஏன்னா இன்னுமே வந்துரும் அப்படிங்கிறது தான் கையில தான் ஈஸியா இருக்குது. தான் என்ன பேசினாலும் ஈஸியா நடவடிக்கை இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுதான் ரொம்ப வக்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ. ஆனா என்ன அப்படின்னா, அவர் இப்படி பேசுறது அப்படிங்கிறது அதுக்கான அடித்தளம் ஏற்கனவே போட்டு வச்சிட்டாரு. அவர் இப்போ இன்னைக்கு நேற்று இதை பேச ஆரம்பிக்கல. அவர் 2002 ஹம் பாஞ்ச் ஹமாரா 25, நாம் இருவர் நமக்கு இருவர் இல்லாம
நாம் ஐவர் நாம 25 பிள்ளைகளை பெத்துக்குவோம் அப்படின்னு இஸ்லாமிய சமூகத்தை கேலி செஞ்சுதான் அவர் ஆட்சிக்கே வந்தார். குஜராத்லயும் அப்படிதான் ஆட்சிக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸ், சல்மான் கான், ஷாருக் கான் மாதிரி காங்கிரஸ் சொல்லிதான் 2013-14 ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணார். அதனால மத வெறுப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து பேர் போனது. அதுல அவர் வந்து PhD வாங்கியிருக்கிறாரு. என்னன்னா 2014 மாதிரி நான் வந்து இதை வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியா வாக்கிடுவேன், நான் வந்து மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி உற்பத்தியை பெருக்கிடுவேன், 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்லாம் இப்ப எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா சொன்னா கேட்பாங்க, அப்புறம் 10 வருஷம் என்ன கிழிச்சுன்னு கேட்பாங்க இல்லையா. அதனால இப்போ என்ன பண்றதுன்னா வேற வழியே இல்லை அப்படிங்கறதுனால காங்கிரஸ். இன்னொன்னு என்னன்னா, முன்னாடி பாருங்க மத்திய பிரதேஷ் எலெக்ஷன் ஆகட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் எலெக்ஷன் ஆகட்டும், அங்கேயே போயிட்டு காங்கிரஸை விட அவர் அதிகமா திட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே திட்டிருப்பாரு, கம்யூனிஸ்டுகளை திட்டிருப்பாரு, கேஜ்ரிவாலை திட்டிருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவர் காங்கிரஸ் வந்து அவர் கண்ணில் ஒரு முள்ளு மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா ராகுல் காந்தியோட வளர்ச்சி அப்படி இருக்குது. இப்ப யோகேந்திர யாதவ் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி பேரையே அவர் சொல்ல முடியல. ஆமா, சொன்னா நீங்க வந்து திருப்பி அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி ஏத்துவீங்கல்ல. 2013 தேர்தலில் திரும்பி திரும்பி பப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க எல்லாருமே, 2014 பயன்படுத்தினாங்க. அதே போல வந்து அவர் வந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் வழித்தோன்றல்னு ஷேசாத் அப்படின்னு சொல்லுவார் மோடி ராகுல் காந்தியை. ஏன்னா வந்து அவர் வந்து இஸ்லாமியத்தை சார்ந்தவர், அவர் அவங்களுக்கு தான் சேவை செய்வார். ராகுல் காந்தியை குறிப்பிட்டு அப்படியே பேசுவார். இப்ப அப்படி பேசுறது கிடையாது. ஏன்னா ராகுல் காந்தி ஒரு தலைவர் ஆயிட்டாரு, அவரை நாங்க வந்து அவருக்கு நாங்க ஒரு மதிப்பு சேர்த்தோம்னா அது அவங்களுக்கு தான் வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு மோடி கிட்டத்தட்ட தோல்வி ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். ஆமா, அதுதான் யோகேந்திர யாதவ் வந்து பிரிண்ட்டுக்கு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காரு, 15ஆம் தேதி எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு, முன்ன மாதிரி பப்புன்னு பாக்குற தன்மை மக்கள்கிட்டே கிடையாது, மோடி அலைன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. அது வந்து பரக்கல பிரபாகர், நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்களோட கணவர் என்ன சொல்றாருன்னா, மோடி வேவ் கிடையாது, மோடி ஃபட்டிக், அதாவது மோடியின் அலை கிடையாது, மோடி மீது அயற்சி தான் மக்களுக்கு இருக்குது. அப்ப இந்த பக்கம் இப்படி வந்து குன்றிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவரை பப்புன்னு மக்கள் சொல்றதுக்கு தயங்குறாங்கன்றாரு யோகேந்திர யாதவ். அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோகேந்திர யாதவும் அந்த கூட இருக்கிற ஆத்தர்ஸ் பிஜேபிக்காரங்களே சொல்றது இல்லையா? ஆமா, சொல்றது இல்ல. முன்னாடி 2019 போய் எங்களால வாக்காளர்கள்ட்ட பேசவே முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் யோகேந்திர யாதவ்ன்றவர் வந்து பல தேர்தல்கள் வந்து கணிச்சிருக்காரு, அதை பத்திய கட்டுரைகள் எழுதிருக்காரு, தீவிரமா ஆராய்ச்சி செய்யறவர். அவர் எல்லா மக்கள்கிட்டையும் போய் பேசுவார். அவர் சும்மா சர்வே எடுக்கிற மாதிரி கிடையாது. அவர் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சாருன்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், உத்தரகண்ட் வரைக்கும் இருக்கிற போற வர மக்கள் எல்லாத்தையும் பேசுவார். அப்படி பேசும்போது சொல்றாரு, 2019 என்னால மக்கள்கிட்ட பேசவே முடியல, தடை இருந்ததுன்றது கிடையாது, மக்களை கேட்கறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க, மோடி இது மோடி அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது கேட்டா புல்வாமா தாக்குதல், பாலக்கோட் தாக்குதல் அப்படின்னு தேசபக்தி எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப உணர்ச்சி ததும் வகையில தான் மக்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிதானமா கேட்டு நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரியும் அவங்களோட குறைகளை பகிர்ந்துக்கிறதுக்கும் மக்களா முன் வந்து சொல்றாங்க அப்படின்றாரு யோகேந்திர யாதவ். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஹிந்தி யூடியூப் சேனல்காரன், ஃபுட் ரிவ்யூக்காரன், சாதாரணமா சாப்பாடுக்கு ரிவ்யூ போடுற ஒரு பையன், அவன் டிக்டாக்ல என்ன பண்றான்னா, பேல்பூரி வாங்கிட்டு இந்த பேல்பூரி எப்படி இருக்கு தாத்தான்னு ஒரு தாத்தாரை கேட்க போனா, அவர் மோடியை பத்தி கேட்கதான் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு கேமராவை பத்தி கண்ணாபின்னு கத்துறாரு, மோடியை தூக்கி உள்ள வைக்கணும், அவன்லாம் மனுஷனா, என்கிட்ட இருக்கிற எல்லா காசும் போச்சு, எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியுமான்னு கத்துறாரு. இவன் வந்து சொல்றான், தாத்தா தாத்தா இது மோடி பத்தி வீடியோ இல்ல, இது பேல்பூரி பத்திய வீடியோன்னு. அந்த மாதிரி மக்கள் மனதிலே இன்னைக்கு வந்து ரொம்ப ஆழமாக வேலையின்மைங்கிறது ஒரு பக்கம், அது இளைஞர்கள் போராடுறாங்க தெரியுது. விலைவாசி உயர்வு பெருசா யாரும் பாக்குறது இல்ல. மோடி வந்து பெட்ரோல் விலையை வந்து 10 ரூபா குறைச்சாரு, மாதிரி கேஸ் விலையை 100 ரூபா குறைச்சாரு, இதைத்தான் மக்கள் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. இல்லையே, இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ இவர் பரக்கல பிரபாகர் சொல்லும் போது சொல்றாரு, காங்கிரஸ் ஆட்சியோடலாம் ஒப்பிடவே வேணாங்க, நீங்க டிசம்பர்ல என்ன விலை வைத்தது, மார்ச்ல என்ன விலை வைத்தது அப்படின்னு கம்பேர் பண்ணுங்க. அவர் இஞ்சி பூன்ல இருந்து தக்காளி வெங்காயம் வரைக்கும் டிசம்பர்ல இருந்ததுக்கு இருந்தே இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குது. தங்க விலை அநியாயத்துக்கு ஏறி போயிருக்குது. தங்க விலை ஏறி போயிருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நான் பீகார் போயிருந்த போது என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஃபெர்டிலைசர் விலை, இங்கே உரங்களோட விலை ஏறினதுனால அங்கே இருக்கிற சிறு குறு விவசாயிகள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்திருக்குது. 300 ரூபாய் இருந்தது 1300 ரூபாய் வந்துருக்குது. ஆமா, அதனால இப்ப என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து மத்த எந்த பிரச்சனையும், நீ போய் ராமர் கோயில்னு பேசு, நீ வந்து நாங்க கனடாவை அடிச்சு ஒடிச்சோன்னு பேசு, எதுவுமே மக்கள் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அங்கேயும் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க நல்லா இல்லைங்க, ஆனா ஏதோ நாடு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. இது வந்து கங்குலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுந்தாரு ஒரு போஸ்ட் சோசியல் மீடியால. பிஜேபியோட தந்திரமே பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆதரவாளர்கள் எப்படி நம்ப வைக்கிறாங்கன்னா, நல்லது நடக்குது, என் கண்ணும்னா நடக்கலாம், ஆனா எங்கேயோ நடந்துட்டு இருக்குதுவா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பக்தர்கள் அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசல ரோடு போட்டான்னு சொல்லுவாங்க, உத்தரப்பிரதேஷ் கரண்ட போய் ஏத்தீங்கன்னா பாகிஸ்தான் அந்த எல்லையில வந்து பாதுகாப்பா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. எவனுமே அவன் கண்ணு முன்னாடி வளர்ச்சி அடைஞ்சதே அவன் பார்க்கவே கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப அந்த பிம்பமும் உடஞ்சிக்கிட்டே வருது. இருக்கிறதுலே அதிகமாக வளரும் பொருளாதாரம் இது. நம்ம வந்து யூகேவை பீட் அடிச்சிட்டோம், ஆங்கிலேயர்களே பீட் அடிச்சிட்டோம்,
நம்ம வந்து இப்ப 3ஆம் பொருளாதாரம் 4ஆம் பொருளாதாரம் அப்படின்றாங்க. அது பரகல பிரபாகர் ரொம்ப அருமையாக ஒரு கேள்வி கேட்டார். நீ 5வது இடத்துக்கு போறனா யாரை பீட் அடிச்சு போன? யூகேவை பீட் அடிச்சு போன. யூகே என்ன நாடு? வல்லரசு. அது ஒரு வல்லரசு, வளர்ச்சி அடைஞ்ச நாடு. ஆனா நீ என்னங்கிற 2047 நம்ம வளர்ச்சி அடைஞ்ச நாடு ஆகுன்ற. அப்போ நீ பீட் அடிச்சதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு அர்த்தமும் கிடையாது. அது அம்பானிக்கு அதானிக்கு தான் போயிருக்குது இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே யாரை கேட்டாலும் அதானி அப்படிங்கிற சொல் வந்து வீட்டுல ஹவுஸ் ஹோல்ட் நேம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதானிக்கும் அம்பானிக்கும் அப்படின்ற மாதிரி மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றதுனாலதான் திரும்ப திரும்ப ராகுல் காந்தியும் சரி, இன்னைக்கு பிரியங்கா காந்தி பேசும்போதும் சரி, இது வந்து இந்தியர்களுக்கான ஆட்சியாக இருக்கும், அதானிக்கான ஆட்சியாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அதை தவிர்த்துட்டு காங்கிரஸ் இஸ்லாமியர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றதான் பாக்குறோம். அவர் காங்கிரஸ் இஸ்லாமியர்னு பேசுறாரு, அல்லது வந்து இந்து முஸ்லீம்னு பேசுறாரு, இழிவுபடுத்தி விட பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து ஊடகங்கள் பதில் சொல்றாங்க, ஹிந்துல வந்து விளக்கம் கொடுக்குறாங்க, நம்மை போன்றவர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் உருப்படியா அதுக்கு பதில் சொல்லியிருக்குதா? சுதாரிச்சுக்கிட்டாங்க. இந்த வேலைகள், இந்த அறிவுசார் வேலைகள், இந்த பொய் செய்தியை கட்டுடைக்கிறது அப்படின்றத மற்றவங்க பாத்துக்குறாங்க. நம்ம அவங்க கேம்ல போய் அடிப்போம் அப்படிங்கிறத இன்னைக்கு பிரியங்கா காந்தி பண்றதை நம்ம பாக்குறோம். என்ன அப்படின்னா இவர் என்ன சொன்னார்னா, இந்து முஸ்லீம்லாம் தாண்டி தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் தாலியை கூட கழட்டி வித்து விடுவார்கள் அவர்கள் அப்படின்ற மாதிரி பேசினார் இல்லையா. அதுக்கு பிரியங்கா காந்தி இன்னைக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, தாலியை விற்க வச்சது யாரு? நாங்க இத்தனை வருஷம் ஆட்சி காலத்துல இருந்தோம், யாரும் தாலியை வித்தெல்லாம் எதுவும் பண்ணல. கொரோனா காலத்தில் எத்தனை தாய்மார்கள் அவங்க தாலி அடக வச்சு மருத்துவ செலவு பார்த்தாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப தாலியை புடுங்கிறது நீங்க தான் அப்படின்னு அவங்க பால அவங்களுக்கே திருப்பி போட்டாங்க. அது ஒரு பெரிய ஆதரவு பெறுது. தாலி மோடி கழுத்தை சுத்திக்கிச்சா? ஆமா, அப்படிதான் இருக்கு. அது தேவையில்லாத பாயிண்ட்ல அவர் போய் கை வச்சோடனே அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு அப்படின்னா, முந்தைய காலம் போலவே மக்கள் வந்து இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமாக பேசினா, தாலி சென்டிமெண்ட் பத்தி பேசினா, உங்க மகளுக்கு வந்து ஆபத்து அப்படின்னு பேசினா, உங்க நாடு எல்லைக்கு ஆபத்துன்னு பேசினா மக்கள் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் எப்ப எடுபட்டுச்சு அப்படின்னா அவருக்கே தெரியாதுன்னா, அப்போ ஒரு அதிருப்தி இருந்தது, காங்கிரஸ் கட்சி மேலேயோ இல்ல பிற கட்சிகள் மேலேயோ அதிருப்தி இருந்தது, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது, இந்த நிர்பயா வழக்கு மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தது, நிறைய போராட்டங்கள். அதுலதான் அந்த வேவ்ல தான் இவர் கொண்டாந்து இந்த மத வெறுப்பை கொண்டாந்து சேர்த்தாரோடைய, மத வெறுப்பு தன்னிச்சையாகலாம் இவருக்கு வெற்றி பெற்று தரல. அப்பவே வளர்ச்சி குஜராத் மாடல் தானே. ஊழலை ஒழிப்பேன், சுவிஸ் வங்கில இருந்து காசை கொண்டு வருவோம்னு சொன்னதுனாலதான் நீங்க 15 லட்சம் ரூபாய் எல்லாரும். ஆமா, நீங்க வந்து மத வெறுப்பை வச்சே ஜெயிச்சிருந்தீங்கன்னா 370 சீட்டு வாஜ்பாயே ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா நீங்க பாபரி மஸ்ஜித் எல்லாம் இடிச்சிட்டு வந்தே உங்களால தேர்தலில் வெற்றி பெற முடியல. அப்ப இதுதான் இந்திய மக்களோட தன்மை. தியாகு தோழர் வந்து பேசியிருக்காரு, புதிய தலைமுறையில் பேசியிருக்காரு. அந்த நேர்காணல கூட பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து தப்பா கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பீங்க மக்களை பத்தி. நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, காமராஜரை தோக்கடிச்சு விட்டாங்க மக்கள், காமராஜரே தோக்கடிச்ச மக்கள்னு மக்களை எப்பயுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மக்களுக்கு அறிவு கிடையாது, மக்கள் அறத்தின் பால் நிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையில இருக்கிறோம். ஆனா என்னன்னா, வரலாறு ஒழுங்கா படிச்சா நம்மளுக்கு இந்த குழப்பம் இருக்காது. காமராஜர் ஏன் தோக்கடிச்சாங்கன்னா, அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவர் ஆதரவு தரல அப்படின்றதுனால மக்கள் தோக்கடிச்சாங்க. அதே போலதான் இன்னைக்கும் மோடிக்கு வந்து வெறும் மத வெறுப்புக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, மக்கள் பெரும் அதிருப்தியில இருக்கிறாங்க, மக்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டிப்பாக தெரியுது. அதனாலதான் கூட்டமே பாக்குறோம். ராகுல் காந்தி போராட்டத்துல இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் வருது, பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கு. மோடிக்கு வர்ற கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் சேர் எல்லாம் போட்டு ஒழுங்கா கம்பி எல்லாம் கட்டி அப்படி ஒரு செட்டப்ல இருக்குது. ராகுல் பார்க்கும்போது ஒரே கூட்டமா எல்லாரும் நிக்கிறாங்க, மொத்தமா கூட்டமா இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ யாரையும் உட்கார வைக்காம அப்படி கூட்டம் போட்டு பேசுறாங்களா அவங்க? யோகேந்திர யாதவோட கட்டுரையிலேயே அவர் ராஜஸ்தான்ல ஒரு போலீஸ்கார்ட்ட கேட்டிருக்காரு, சும்மா ரோட்ல என்ன போலீஸ்கார்ட்ட கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து சொல்லிருக்காரு, கொரோனாக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சுல்ல, அது போலவே மோடி ஐயாக்கும் இருக்கும், எத்தனை நாள் தான் ஆண்டுகிட்டு இருப்பாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம், அவர் ஒழுங்கா செய்யல, கண்டிப்பா எக்ஸ்பைரிக்கு வந்துருச்சு. ராஜஸ்தான்ல எப்படி சொல்றாங்க? ராஜஸ்தான்லயே மக்கள் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறாரு. என்னங்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய முறை தானங்க அவங்க சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சாங்க. இப்போ அதுதான் எல்லாத்துக்குமான கேள்வி என்னன்னா, சட்டமன்றத்துல ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசம் தோத்துட்டாங்க, அதை வச்சுக்கிட்டு இப்ப எப்படி நீங்க வந்து ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசல அவங்க சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு. இதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வாக்கு சதவீதம். அந்த வாக்கு சதவீதத்தை பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்லயாட்டும் மத்திய பிரதேஷ்ல ஆகட்டும் சீட்டு ஜாஸ்தியாக இருந்ததோடைய வித்தியாசம் பர்சன்டேஜா பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம், 2-3% வித்தியாசம் தான். அது ஒண்ணு. இன்னொன்னு, ராஜஸ்தான்ல காங்கிரஸே 2 அணியாக இருந்தது. மக்களுக்கு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல ஒரு மாதிரி பேட்டர்ன்ல ஓட்டு போடுவாங்க, தேசிய அளவுல ஒரு மாதிரி பேட்டர்ன்ல ஓட்டு போடுவாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசம் லோக்கல் இஷ்யூஸ் தான் அவங்க வந்து பிரதானமா வச்சாங்க. அந்த லோக்கல் இஷ்யூஸ்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ்குள்ளே பெரிய அடிதடி இருந்துச்சு ராஜஸ்தான்ல. அதனாலதான் குழப்பம். அந்த அடிதடி இல்லைன்னா ராஜஸ்தான்ல ஏற்கனவே ஜெயிச்சிருப்பாங்க. மத்திய பிரதேஷ்ல இன்னைக்கு ராகுல் காந்தி எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன? ஆணித்தனமாக நான்
காஸ்ட் சென்சஸ், அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன், ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடை அமல்படுத்துவேன், அரசு வேலைகள் எல்லாத்தையும் நிரப்புவேன், 1 லட்ச ரூபா மகாலட்சுமி திட்டம் அப்படின்னு நான் தரப்போறேன் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா. இந்த ஸ்ட்ராட்டஜியும் மத்திய பிரதேசல ஸ்டேட் எலெக்ஷன் அப்போ அங்க மாநில தேர்தலில் பாத்தீங்கன்னா கமல்நாத் வந்து சாஃப்ட் இந்துத்துவா பண்ணிக்கிட்டு இருந்தார். இவங்க வந்து ஹார்ட் இந்துத்துவா பண்றாங்கன்னா அவர் வந்து ஒரு மிதவாத இந்துத்துவத்தை பேசிக்கிட்டு இருந்தார். இந்தியா கூட்டணியுடைய பேரணி முதல் பொதுக்கூட்டமும் அங்கதான் நடக்கிறதா இருந்தது. எலெக்ஷனுக்காக அவர் கேன்சல் பண்ணாரு. இன்னொன்னு, இந்தியா கூட்டணி எந்தெந்த பத்திரிகையாளர்கள்ட்ட பேச மாட்டோம்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாரு கமல்நாத். அப்ப அதனாலதான் மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நீ இந்துத்துவா தான் பேசுற, அவனும் இந்துத்துவா தான் பேசுறான், நீ 10 பாயிண்ட் பேசினா அவன் 100 பாயிண்ட் பேசுறான், அப்ப 100 பாயிண்ட்டுக்கே ஓட்டு போடுறான்னு போறாங்க. ஆனா இன்னைக்கு அது இல்லாம ராகுல் காந்தி முற்றிலும் மாறாக ஒரு சமூக நீதி பிரச்சாரத்தை அங்க முன்னெடுக்கிறாரு. அது மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பை ஏற்படுத்துது. அது ஒண்ணு. இன்னொன்னு, மத்திய பிரதேசல போட்டியிடும் போது கூட்டணி கிடையாது, இந்தியா கூட்டணின்னு கிடையாது, காங்கிரஸ் தனியா தான் போட்டிட்டுச்சு. இப்போ வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டணி வலுவாக இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசல போன முறை கிளீன் ஸ்வீப் பிஜேபி. ராஜஸ்தான்ல எல்லா இடமும் ஜெயிச்சது, ஒரு இடத்தை தவிர மத்திய பிரதேசல எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருக்குது பிஜேபி கூட்டணி. இந்த முறை அதுல பாதிக்கு பாதி வந்தா கூட பிஜேபிக்கு பெரும் பின்னடைவு. இந்த 400 சொல்றாங்க இல்லையா, ஃப்ரண்ட் லைன் பத்திரிக்காரங்க போய் கேட்டுருக்காங்க, 400 சொல்றீங்களா, அது கணக்கு தாங்கன்னு ஒரு தட்டு பிடிச்சி பிஜேபி ஒரு பெரிய தலைவர்கிட்டே கேட்டுருக்காங்க ஃப்ரண்ட் லைன் ஆளுங்க. அதனாலதான் ரீதிங்கிங் த 400 அப்படின்னு ஒரு ஆர்டிகலும் நேற்று பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அவரால் கணக்கு சொல்ல முடியும். 400 சொல்லிட்டு இருந்ததுக்கு எங்கங்க சும்மாவது கணக்கு சொல்லுங்க, எந்த மாநிலத்துல வரும்னு சொல்லுங்கன்னா சொல்ல தெரியல அவங்களுக்கு. ஏன்னா ஒரு அசுர வெற்றி பெற்ற போதே அவங்க வந்து 303 தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி 400 வரும்? அப்புறம் இந்த கூட்டணிகளும் இப்ப இல்ல. அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய பெருந்தலைவர் இல்ல, அகாலிதளம் போயிடுச்சு. அகாலிதளம் ஒரு மீட்டிங் வச்சிருக்கு, அது ரொம்ப முக்கியமான மீட்டிங். முந்தா நாள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்னைக்கு இவர் இஸ்லாமியர்களை பத்தி இப்படி பேசினா நாளைக்கு நம்மளை பத்தி இப்படிதான் பேசுவாரு, அதனால நாம வந்து இவரை தோக்கடிக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் உத்தரப்பிரதேஷ்லயும் ராஜ்புத்துகள் பிஜேபியை தோக்கடிக்க வேண்டியது நம்ம கடமைன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பிரிவினைவாத பேச்சே தான் இவங்களுக்கு பலன் தரும். ஏன்னா வளர்ச்சி ஒன்றும் கிடையாது, எவனுக்கும் வேலை தரல, விலைவாசியை குறைக்கல, நீங்க தொழில் முனைவோருக்கு எதுவும் பண்ணித்தரல, விவசாயிகளுக்கு எதுவும் பண்ணித்தரல அப்படின்னு இருந்ததுனால நீங்க பிரிவினைவாதத்தை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்கன்னா, இப்ப ராஜஸ்தான்ல அந்த மக்களை திரட்டுறதுக்கு இஸ்லாமியர்களை வெறுப்பா பேசியிருக்கிறீங்க. குஜராத்ல அந்த தொகுதியில ராஜ்கோட்ல என்ன பண்ணிருக்காரு, ராஜ்புத்துக்கு எதிராக பேசியிருக்காரு. அந்த வேட்பாளர் என்ன பேசியிருக்காருன்னா, இஸ்லாமிய படையெடுப்பப்ப இங்க இருந்த முன்னாடி இருந்த ராஜாக்கள்லாம் வந்து ஒண்ணுமே பண்ணாம அவங்களோட கை கோத்துக்கிட்டு தங்களோட மகள்களை கட்டி கொடுத்துருக்காரு. இது நான் வந்து தமிழ்ல சொல்லும் போது இல்ல இங்கிலீஷ்ல கண்ணியமா சொல்றோம், அதை அந்த மொழியில பார்த்தா கூட்டி கொடுத்தாருன்ற மாதிரி அவர் பேசிட்டாரு. அது ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திடுச்சு. இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் உத்தரப்பிரதேஷ்ல இந்த போராடின விவசாயிகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஜாட் விவசாயிகள். அதனாலதான் பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா, நூதனமா நாங்க ஒரு சாதி அரசியலை பண்றோம்னா அங்க பால்யான்னு சொல்ற ஒரு ஜாட் தலைவரை போட்டுருக்கு. அந்த தலைவர் பேசுறப்போல என்ன பண்ணிட்டாருன்னா, ஜாட் அப்படிங்கிறதும் விவசாயி அப்படிங்கிறதும் ஒண்ணு, வேற யாரு வேணாலும் விவசாயம் பண்ணலாம், ஆனா ஜாட்டு தான் உண்மையான விவசாயி அப்படின்னு பேசிட்டோன்னே அங்க இருக்கிற ராஜ்புத்துகளே ஒரு சாரர் வந்து ஓபிசி ராஜ்புத்துகளும் இருக்கிறாங்க. சத்ரியா, அதாவது ஜெனரல் கேட்டகரியில் ராஜ்புத்து இருப்பாங்க, ஓபிசியில் இருக்கிற ராஜ்புத்து இருப்பாங்க. அவங்க பயங்கரமா கொந்தளிச்சிட்டாங்க. நாங்க வந்து உயிர் கொடுத்துருக்குறோம், நாங்க போராடி இருக்கிறோம், நாங்க விவசாயம் பண்றோம், நாங்க தொடர்ந்து இந்த எம்எஸ்பிக்காகவும் பல திட்டங்களுக்காகவும் குரல் எழுப்பி வரோம், ஆனா நீங்க வந்து கூலா ஜாட்டு தான் வந்து விவசாயிங்கிறீங்க, அப்ப நாங்கெல்லாம் யாரு, நாங்க சும்மா உட்காந்துருக்கிறோமா, உங்கள்ட்ட இருந்து 6000 வாங்குறோம்ன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுறீங்களா அப்படின்னு அங்க ராஜ்புத் சமூகத்தினரும் பயங்கரமா அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இவங்க ஸ்ட்ராங்னு சொல்ற இடத்துல இந்த மாதிரி அடி உழுவுது அப்படின்னு தான் பாக்குறோம். இப்ப இந்த சூரத் வெற்றியை சொல்றாங்க இல்லையா, சூரத்துல ஒருத்தர் அன்னப்போசா ஜெயிச்சிட்டாரு, விலைக்கு வாங்கிட்டாரு, அதுவே என்னன்னா தேர்தல்னு வந்தா நீங்க தோத்துருவீங்கன்ற பயத்துலதான் இதை பண்றீங்க. அப்ப அதோட பிரதிபலிப்பு தான் இல்ல, அது ஒரு ராஜதந்திரம்னு தானே சொல்றாங்க. அதாவது இதை வந்து ராஜதந்திரம் சொல்றதுக்கு எந்த அளவுக்கு வெக்கம் இல்லாம இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் அந்த முன்னாடியே ஒரு நேர்காணல சொல்லியிருந்தேன், இந்த பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கும், பிஜேபிக்கு போதிய சீட் இருக்காது, காங்கிரஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும், நடுவுல சுயேட்சிகள் 3ஆம் கட்சிகள் கொஞ்சம் இருக்கும். அமித்ஷா அந்த மாநிலத்துக்கு ஃபிளைட் எடுத்துட்டு போவார். உடனே என்ன போடுவானா, அமித்ஷா வந்து இறங்கிட்டாரு, இனிமேல் தான் உண்மையான அரசியலை பார்ப்பீங்க, ஏண்டா உங்களுக்குலாம் கேவலமாவே கிடையாதுடா, எந்த வெக்கமான சூடு சோறனை எதுவுமே கிடையாதா, வெளிப்படையாகவே எம்எல்ஏ விளக்கு வாங்க போறாரு, அவரு ஒரு கட்சியை உடைக்க போறாரு அப்படிங்கிறத ஒரு ராஜதந்திரம், ஒரு சாதுரியம்னு கொண்டாடுறீங்களே, உங்களோட அறம் எவ்வளவு கேவலமானது. வெளிப்படையாக ஊழல் தான் அது. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, பேசலாம், ஊடகங்கள் பேசக்கூடாது இல்லையா, ஊடகங்கள் அதான் எல்லாருமே வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு மாஸ்டர் பிளான் போடுற ஒருத்தர் வந்துட்டாரு, சாணக்கியா வந்துட்டாரு, 277 எம்எல்ஏன்னு சொல்லி எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் அரவிந்த் கெஜ்ரிவால். 277 எம்எல்ஏ வாங்கியிருக்கிறாங்க,
கலைக்கு 30 கோடின்னு போட்டா கூட 10,000 கோடி 6,000 கோடி கிட்ட செலவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உங்க ஒப்ப ஓட்டு காசான்னு கேட்டாரு அவர். அப்ப இந்த மாதிரியான ஒரு போக்கை தன்னோட பலம் அப்படின்னு காட்டிக்கிறது இருக்கு இல்லையா, இவங்க வந்து மக்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா தான் வந்து அறத்தின் பால் நிக்கலனாலும், தான் வந்து சாதுரியமாக இல்ல விஞ்ஞானபூர்வமாக நடத்தினாலும், வெறும் பலம் காட்டுவதனாலே மக்கள் நம்மளுக்கு வாக்களிப்பாங்க, மக்கள் அதை தான் விரும்புறாங்க. அதனாலதான் வந்து பொட்டிக்கடை மாதிரி இருக்கிற மால்தீவ்ஸ்ட போய் அவ்வளவு முறுக்கேத்தி காட்டினாங்க. அது பாவம், அது வந்து ஒரு சின்ன நாடு, டூரிசம்ல நம்பி இருக்கிற நாடு. அதை நாங்க வந்து பாய்காட் பண்றோம், அதுக்கு ஃபிளைட் அனுப்பாம விடுறோம்னு அங்க போய் உங்களுக்கு வந்து சைனா கரண்ட் அதை பண்ண வைக்க கிடையாது. ஆனா இவன்ட்ட இப்படி முறுக்கேத்திட்டு இருக்கீங்க. கச்சத்தீவை நீங்க அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணி எது கச்சத்தீவு எல்லாம் பேசிக்கிட்டு அது 50 வருஷம் பழைய மேட்டர்னு இலங்கை பேசணும்னே அடுத்த நாள் இங்க பேக் அடிக்கிறீங்க. அந்த அளவுக்கு தான் உங்க வீரம் இருக்குது. அப்படின்னும் போது மேலும் மேலும் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தால மோடிக்கு வாக்கு சேராது. ஆனா அதையும் தாண்டி அவங்கள்ட்ட வேற எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸ்ட்ராட்டஜி கிடையாதுன்னு சொல்றீங்களா? இப்ப நீங்களே சொன்னீங்க, இப்ப 7 கட்ட தேர்தல்னா ஒன்னொன்னுக்கும் அவங்க ஒரு பிளான் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. முதல் கட்ட தேர்தல் அது இல்ல, 2வது கட்டத்துல இது, அடுத்தடுத்து ஒண்ணு இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும்ல? இல்ல, எந்த பிளானுமே நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு இந்த மாதிரி வந்து முறைகேடாக எலெக்ஷனை கைப்பற்றுறது, எலெக்ஷன் கமிஷன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அந்த 370 தொகுதியில வந்து பதிவு செய்யப்பட்ட வாக்கும் எண்ணப்பட்ட வாக்கும் வேறையாக இருந்தது, அதை பத்தி பேசியிருந்தோம். அந்த மாதிரியான உக்திகள் இல்லைன்னா இந்த காங்கிரஸ் வந்து சூரத்தில் என்ன சொல்றாங்கன்னா அந்த அளவு விலைக்கு வாங்கிட்டாங்கன்றாங்க. அப்படி விலைக்கு வாங்குறது இல்லைன்னா மேலும் மேலும் இந்த மாதிரி பிரிவினைவாதமா பேசுறது அப்படின்ற மாதிரியான திட்டம் தான் இருக்குது இல்லையா. அவங்க வந்து காங்கிரஸ் செய்த இந்த குற்றத்தை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம், இல்ல நாங்க செய்த இந்த நல்லதை வெளியே கொண்டு வருவோம். இப்போ உதாரணத்துக்கு 2022 தேர்தலையும் சரி, அதற்கு முன்னாடி உத்தரப்பிரதேசில் 2019 வந்து ஒரு நன்மதிப்பு இல்ல அங்க வந்து பெருவாரியா வெற்றி பெற்றதுக்கு அங்க ரேஷன்ல ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கறத ஒரு காரணமா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத அங்க இருக்கிற மக்கள்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். ஆனா அது ஒரு காரணமாக இருந்தது. அதே போல நிதின் கட்கரி ரோடு போட்டாரு அப்படிங்கறத ஒரு வளர்ச்சியா காட்டி, ஏன்னா அதுக்கு முன்னாடி 2019-20க்கு முன்னாடி பல வட மாநிலங்கள்ல வந்து ஹைவேஸே பார்த்துருக்க மாட்டான் மக்கள். அப்படின்னும் போது அந்த ஹைவேஸ் போட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்ணுக்கு எதிராக தெரிஞ்சது இருந்துச்சு. அதை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு எத்தனை வருஷம் நீங்க வந்து இந்த ரோடா சோறு போடும், ரோடு வந்துருச்சு, மக்கள் ஓ வளர்ச்சிப்பா அடுத்து நம்மளுக்கு சோறு வரும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அடுத்த 5 வருஷமும் சோறு வரல, ரோட்ல 7.5 லட்சம் கோடி நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியும் போது இனிமேலும் நீங்க வந்து ரோடை காட்டி வாக்கு வாங்க முடியாது. அப்ப நான் சொல்ற மாதிரி சட்டத்துக்கு புறமான நடவடிக்கைகள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உக்தியாக இருக்குது. அதை நீங்க சொன்ன மாதிரி 7 கட்டத்துக்கும் 7 ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா, அவங்க எலெக்ஷன் கமிஷன் நம்மளுக்கு முழுமையாக நிற்கும் அப்படின்னு நினைச்சாங்க, அதுவும் முழுமையாக நிக்குது. இதை விட கேவலமான ஒரு எலெக்ஷன் கமிஷன்லாம் வரலாறுல பார்த்துக்கவே மாட்டாங்க எங்கேயுமே. குறிப்பாக வந்து 2002 அப்போ இவர் மதக்கலவரத்தை முடிச்சுட்டு தேர்தல் வைக்கணும்னு சொன்னபோது அப்ப எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் விடமாட்டோம், இன்னும் வந்து மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு வரலன்னு சொல்லிச்சு. அதெல்லாம் போய் அந்த காலம்லாம் போய் இன்னைக்கு அவர் வந்து இவ்வளவு வெறுப்பு பேச்சு பேசுறாரு. மட்டன் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு, முஸ்லீம் லீக் தேர்தல் பத்திரிகைன்றாரு, இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் அதிக குழந்தை பெற்றுக்கிறாங்கன்றாரு, குஷ்பேத்தியம் இவங்கெல்லாம் வந்து ஊடுருவ செஞ்சவங்க அப்படின்றாரு. எதையுமே கண்டுக்காம இருந்தாலும் தேர்தல் ஆணையமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா, நேத்து மட்டும் ஏறக்குறைய 30,000 பேர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நேற்று வந்து காலையில பாக்குறேன் 2,000 பேர்னு போடுறான், மதியானம் பார்த்தா 17,000 பேர்னு வருது, சாயங்காலம் பார்த்தா 26,000 பேர்னு வருது. அது வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி ஏறிக்கிட்டே போகுது. ஆனா சிவசேனாவுக்கு வந்து ஜெய் சிவாஜி ஜெய் பவானி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து காங்கிரஸ்க்கு ஏத்தாப்புல கூட வந்து பிரிவினைவாத முழக்கம், ஆமா ஜெய் சிவாஜி ஜெய் பவானிங்கிறது அதான் சொல்றேன்ல, அவங்க பிளேடு மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க. அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க. அவங்க இதுன்னு கிடையாது, அவங்க வந்து இப்போ இந்த 7 கட்ட தேர்தல் வைக்கிறாங்கல்ல, அதுவே பாருங்க. இப்ப மகாராஷ்டிரால 5 கட்டமா தேர்தல் வைக்கிறீங்க, 2 மாசத்துக்கு தேர்தல் வைக்கிறீங்கன்னா அது 5 மாசம், அதாவது அந்த 5 கட்டத்துக்கும் 2 மாசத்துக்கும் அந்த ஒட்டுமொத்த மாநிலத்தை கண்காணிப்புல வைக்கிறதுக்கான ஒரு சாக்கு. இங்கே சொல்லியிருக்காங்களா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆனா அந்த விதிமுறைகள் நடைமுறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுவும் அப்ப தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சாதகமா செயல்படுது அப்படின்னும் போது நீங்க எதிர்கட்சியை வந்து மட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப அதை கொண்டுதான் அவங்க வந்து அதுலதான் ஃபுல்லா வெற்றியை நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மக்கள் மேல, தங்களோட செயல்பாடுகள் மேல, வளர்ச்சி மேல நம்பிக்கையே கிடையாது. ரங்கராஜ் பாண்டே இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு, நான் பார்த்தேன் ஐபிசி தமிழ்ல. அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடி வந்து ஒன்றும் தப்பா பேசிடல, சில வார்த்தைகள் வந்து தவிர்த்திருந்திருக்கலாம், இது வந்து அது நான் சிலதை ஒத்துக்க மாட்டேன், இப்படி வந்து ஒரு மாதிரி அதை முட்டு கொடுத்து பேசியிருந்தார். நீங்க பாத்தீங்களா? அவர் எப்படி பேசுறான்றது பாருங்களேன். இந்தி தெரியலாம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்றாரு. என்ன தெரியணும்னா எவ்வளவு ஒரு முட்டாளா இருக்கிறாரு. பத்திரிகைகளை வந்துருச்சுல்ல, அது மோடி பேசினதாங்க தப்பு, அதாவது தப்பா மொழிபெயர்க்கிறாங்க. எல்லா பத்திரிகையும் சேர்ந்து சதி செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். கர்நாடகா பிஜேபி அபிஷியல் ஹேண்டில் மோடி பேசினத வார்த்தைக்கு வார்த்தை மோடி பேசினாருங்கிறது இல்ல,
கட்சியோட நிலைப்பாடாக இவ்வளவு பெருசு ட்வீட் போட்டுக்கிறான். அதுல இஸ்லாமியர்களுக்கு, அதுல இந்த ஊடுருவறவங்களுக்கு எல்லாம் போட்டு அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருக்குன்னா பாருங்க. ஸ்கிரீன்ஷாட், 4 ஸ்கிரீன்ஷாட், எப்படியே காங்கிரஸோட அறிக்கையில இருந்து வாக்குறுதிகள்ல இருந்து 4 ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கிறாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல முஸ்லிம்ன்ற வார்த்தையே கிடையாது. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல ஓபிசி, தலித், ஆதிவாசி அண்ட் மைனாரிட்டிஸ் இருக்கு. மைனாரிட்டிஸ்னா ஜெயின் தானே வரும், மைனாரிட்டிஸ்னா சீக்கியர்களும் தானே வருவாங்க, புத்திஸ்டுங்களும் வருவாங்க, பார்சிகளும் வருவாங்க, இஸ்லாமியர்களும் வருவாங்க, கிறிஸ்தவர்களும் வருவாங்க. இந்த அறிவு கூட இல்லாம அவ்வளவு பெரிய ட்வீட்டை போட்டிருக்கான். என்ன ஹிந்தி தெரியணும்? சரி, ஹிந்தி எனக்கு தெரியலப்பா, இங்கிலீஷ் எனக்கு தெரியும்பா. 2019 ஆகஸ்ட் 15 செங்கோட்டையில இருந்து மோடி பேசுறாருங்க. என்ன தெரியுமா பேசுறாரு? நம்ம நாடு வளர்ச்சி அடையுது, நான் வந்த 5 வருஷத்துல பயங்கரமா நாட்டை வளர்ச்சி அடைய செய்தேன், இன்னைக்கு உலகமே நம்ம நாட்டை மூக்கு மேல விரல வச்சு பாக்குது. ஆனா நம்ம எதை பத்தி கவனம் செலுத்தணும்னா மக்கள் தொகையை பத்தி கவனம் செலுத்தணும். அதுலயும் பாத்தீங்கன்னா சில சமூகங்கள் மக்கள் தொகையை கூட்டுறதுல நம்மளுக்கு பிரச்சனையா இருக்குது. அதை சொல்லிட்டு அடுத்த பேராகிராஃப்லாம் பேசும்போது அவர் எப்படி பேசுறாருன்னா, இந்த 1000 ஆண்டு அடிமை காலத்தை நம்ம முடிவுக்கு கொண்டு வரும். ஏன் 1000 ஆண்டுன்னு சொல்றேன்? பிரிட்டிஷ்கார 300 ஆண்டு தானே அது. ஏன் 1000 ஆண்டு சொல்றேன்னா, இஸ்லாமியர்கள் தான் இவ்வளவு குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கறத எம்பசிஸ் பண்ணி காட்டுறாராம். இது ஹிந்தியில இருக்கு, இது இன்னைக்கும் போனீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்குது, நீங்களே எடுத்து பாத்துக்கலாம். இதை நிர்மலா சீதாராமனோட கணவரும் அவரும் அவர் புத்தகத்துல எழுதிருக்காரு. எழுதிட்டு அவர் இன்னொரு தரவை சொல்றாரு, அங்கதான் அங்க ஹைலைட்டு. 19 இப்படி பேசுறாரு. 2020 ஒரு பொதுநல வழக்கு வருது சுப்ரீம் கோர்ட்ல. பாப்புலேஷன் பெருகிறத கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பொதுநல வழக்கு அவரோ ஒருத்தர் போடுறான். இந்த ஹாஃப் பாயில் நடுநிலையாளர்கள் இருப்பாங்கல்ல, மக்களை தான் எப்பயுமே குறை சொல்லிக்கிட்டு, அந்த மாதிரி அவனோ ஒருத்தன் பொதுநல வழக்கு போட்டிருக்கான். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு கேட்டிருக்கு, என்னப்பா மக்கள் தொகை ஏறுதாமே, நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மோடியின் அரசாங்கமே இப்ப என்ன சொல்லுதுன்னா, இல்லைங்க அப்படிலாம் ஏறலங்க, ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்ற குழந்தை பெறும் விகிதம் நாங்க நினைச்ச அளவுக்கு கீழே வந்துருச்சு, குறைஞ்சிட்டே தான் வருது, எல்லாருக்குமே குறைஞ்சிருச்சு. முஸ்லிம்ஸ்க்கும் இந்துஸ்க்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப ஹிந்து முஸ்லிம்னு பார்க்காம நீங்க ஹிந்துஸ்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வேற வேற விகிதம் இருக்கும். அது ஏன் அப்படின்னா குழந்தை பெறுவது அப்படிங்கிறது அதிக குழந்தைகள் பெறுவதுன்றது ஏதோ கலாச்சாரம் சதி அப்படின்றது கிடையாது. கல்வி பொருளாதார நிலை, மருத்துவ வசதி எவ்வளவு அப்படின்றது. அதனாலதான் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் 10 குழந்தை 15 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. மோடி வீட்லயே 6 குழந்தை, அவரே 6 அண்ணன் தம்பிகள்ல அவரு ஒருத்தர். அத்வானி வீட்டுல 9 குழந்தைங்க. அப்ப அதுதான் நிலைமை அப்படிங்கிறது தெரியுது. ஆனாலும் இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா மோடி 2019 பேசுறாரு. 2020-21 இருந்து அஸ்ஸாம் முதல்வர் பிஸ்வ சர்மா தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டே வர்றாரு. இந்த ஊடுருவல் செய்யற மாற்று மதத்தினர் அதிக குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னா பல முறை பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட போய் இதுக்கு எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது, எவிடன்ஸ்லாம் நான் எதுக்கு தரணும், அண்ணாமலை பேசுற மாதிரி நீங்க எவிடன்ஸ் பாத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களும் பத்திரிகையாளர்களும் எவிடன்ஸ் பார்க்கும்போது அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதையும் மீறி 2021 யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசாங்கம் 2 குழந்தைங்க மேல பெத்துக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடையாது அப்படின்னு ஒரு மசோதாவையும் கொண்டு வந்தாரு உத்தரப்பிரதேசல. அதை பேசும்போது பாஜக தலைவர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்கள் சொல்லி பேசினாங்க. அப்ப ரங்கராஜ் பாண்டே, நீங்க பெரிய இந்தி புலவரா கூட இருங்க, இவ்வளவு எவிடன்ஸை வச்சுக்கிட்டு இந்தி அப்படிங்கிற ஒரு ஆயுத கையில் எடுத்திருக்கீங்களே, எவ்வளவு பெரிய அறிவாளியா நீங்க இருப்பீங்க. வேற ஏதாவது சொல்லி முட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, அவர் இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம், அதுக்கு தர இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி மன்மோகன் சிங் சொன்னாரு, அது கரெக்ட் தானே, மன்மோகன் சிங் சொன்னதானே சொல்லியிருக்காருன்னா அவர் சொன்னதை சொல்லுங்க, அதுதான் பிரச்சனையே. அவர் பொய் பேசியிருக்கிறாரு. ஒரு நாட்டின் பிரதமரை வெட்டி ஓட்டின வீடியோ கிளிப் ஏதாவது ட்விட்டர்ல ஒரு பையன் போடுறான், அவனை பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. நாட்டின் பிரதமரே வெட்டி ஓட்டின வீடியோ மாதிரி மன்மோகன் சிங் ஒரு சமூக நீதி கூட்டத்துல பேசும்போது என்ன சொல்றாரு, அதுலயும் இஸ்லாமியர்கள் சொல்லாரு, பொதுவா வளங்கள் அனைவரெல்லாம் முதல்ல யார் ஏழ்மையில இருக்கிறாங்களோ அது அப்படின்னு சொல்லும் போது அவர் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ் சொல்லிட்டு வித்தின் மைனாரிட்டிஸ் முஸ்லிம்ன்றார். ஏன் அப்படின்னா நீங்க எப்படி இப்ப இந்துக்கள்னு எடுத்துக்கிட்டா அதுல ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்ற இதுல பொருளாதார இடஒதுக்கீடு எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. இல்ல ஏழ்மையில இருக்கிற இது பாத்தீங்கன்னா ஓபிசி எஸ்சியோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறாங்க. தலித்துகள் இன்னும் ஏழ்மையில தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆதிவாசிகள் அதையும் காட்டிலும் ஏழ்மையில தள்ளப்பட்டிருக்காங்க, நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அதே போலதான் அவர் என்னன்றாரு, சிறுபான்மையினர்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜெயின்கள் இஸ்லாமியர்களோட இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களோட கொஞ்சம் நல்லா இருக்கலாம். அந்த மைனாரிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, தலித்துகளுக்கு இணையாக இவங்க ஏழ்மையில இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள், சில இடத்துல அதையும் கீழே கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த நோக்கத்துல அவர் சொன்னார் வழிய, நீங்க சொல்ற மாதிரி இந்த நாட்டின் வளங்கள்ல முதல் உரிமை இஸ்லாமியர்கள்லாம் அவர் சொல்லல. அப்ப நீங்க பொய் பேசிருக்கிறீங்க.
அந்த பொய்க்கு ஹிந்தி தெரியணும்லாம் அவசியம் கிடையாது. ஃபேக்ட் டேட்டா அப்படின்லாம் வந்துருச்சு. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே நீங்க எதிர்கட்சிகள் புரிஞ்சுக்கல. அவங்க விஷனே வேற. அவங்க உங்களை வேற ஒண்ணு பேச வச்சுட்டு அவங்க வேற ஒண்ணு செய்வாங்க. 400ன்னு உங்களை சொல்ல வச்சுட்டாருல்ல, நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். 400ன்னு சொல்ல வைக்கிறாருல்ல, 400ன்னு 400 வந்துருமா? என்னுடைய கணிப்பு 330 அப்படி வரும். 303 வந்தது, இந்த முறை 330 வரும். மொத்தமா கூட்டெல்லாம் சேர்ந்து 370 வரும். அது என்னுடைய கணிப்பு. ஆனா 400ன்றது அது ஒரு இலக்கு. எப்பவுமே எண்ணுவது உயர்வுன்னு சொல்றாங்கல்ல, அப்படிலாம் உருட்டுறாருல, அதை எப்படி பாக்குறீங்க? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு 220க்கே உங்களுக்கு முக்கிட்டு இருக்குது. இதுல 400, அதுல இவர் குறைச்சு 330 சொல்றாரு. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா கிளீன் ஸ்வீப் 400 இவரே பேசிக்கிட்டு இருந்தாரு. எதிரில் ஆளே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவரு இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி புரியல. அப்ப இவருக்கே ராகுல் காந்தி வளர்ச்சி பயம் ஊட்டி இருக்கு. அதனாலதான் 70 சீட்டை குறைச்சிக்கிட்ட அப்படி நம்ம ஆளு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. சோ இது இவருக்குன்னு மட்டும் கிடையாது, அந்த இக்கோ சிஸ்டம், அவங்க பிஜேபி இக்கோ சிஸ்டம் எல்லாத்துக்குமே அந்த பயம் வந்துருச்சு அப்படின்னு தான் பாக்குறோம். அதனாலதான் திரும்ப திரும்ப தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பன்னு கிடையாதுங்க, அவங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா பதட்டம் லெவல் 10, பதட்டம் லெவல் 50 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. அது வெற்றி பெறல. எது அந்த இடஒதுக்கீடு கொடுத்தது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது இட ஒதுக்கீடு கிடையாது, தள்ளி வைக்கிறாங்க இடஒதுக்கீடுன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு, அது அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே போய் சேரல. அது ஒண்ணு. அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேமந்த் சோரனை கைது பண்றாங்க, ராமர் கோயில்னு போறாங்க, செங்கோலுங்கிறாரு, அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி கைது பண்றாருன்னு ஒவ்வொன்றும் பதட்டமான நடவடிக்கையாவே இருக்கு. இன்னைக்கு டெல்லியில சொல்றாங்க, என்னதான் நீங்க பிஜேபிக்கு ஆதரவு, நாட்டின் வளர்ச்சி, நம்ம விஸ்வகுரு ஆக்கிட்டாரு, எல்லாரும் அங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா, உலகத்துல ஒரு பிரச்சனைனா எல்லாரும் மோடியை கூப்பிட்டு கேட்பாங்கன்ற அளவுக்கு ஒரு பிரச்சாரம், பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது உக்ரைன் போரையை நிறுத்தினாரு. இவங்க ஒரு ஆடெல்லாம் போட்டாங்களே உக்ரைன் போருக்கு. அந்த ஒரு பொண்ணு சொல்லும், ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிக்க போன அவங்க அப்பாட்ட சொல்லும், நல்ல வேலைப்பா மோடி ஆட்சியில இருந்தாரு, போரையை நிறுத்தி எங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு. இன்னைக்கு அது அம்பலப்பட்டு போச்சு. இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்கும்போது அங்க கப்பல்ல இந்தியர்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னும் போது ஜெய்சங்கர் எப்படி பம்புறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு தெரியுது. அதையும் தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சது அப்படிங்கிறது எதுக்கு இப்ப நீ இதை பண்ற, நீ அப்ப பதற்றத்துல இருக்க அப்படின்றது எல்லா மக்களுக்கும் ஒரு மாதிரி அது ஒரு இன்சல்ட் மாதிரி. நாங்க ஓட்டு போட்டு தான் அவன் முதலமைச்சராக இருக்கான் அப்படின்னும் போது அவனே தூக்கி நீ உள்ள வைக்கணுன்ற போது அப்ப எங்களுக்கான மரியாதை இல்லை அப்படிங்கறத டெல்லி சார்ந்த மக்கள், சுத்தி இருக்கிற மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அங்கேயும் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹரியானா பகுதிகள்லாம் அர்பன் அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாம் மோடி வளர்ச்சி பாருங்க, ரோடு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா அடித்தட்டு மக்களிடையே ஒரு பெரும் எதிர்ப்பு இருக்குது. டெல்லியில நாங்க மாநில தேர்தல் அப்படின்னா நாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் போடுவோம், சென்ட்ரல் எலெக்ஷன் அப்படின்னா நாங்க மோடிக்கு போடுவோம். இப்படித்தானே மனநிலை இருந்தது. இல்ல, இப்ப அது முற்றிலும் மாறி இருக்குது. அதான் இந்த விலைவாசி ஏற்றம், எத்தனை கலவரங்கள் டெல்லியில, அதுக்கப்புறம் எத்தனை போலீஸ் நடவடிக்கை, அதெல்லாம் பார்த்து மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க பிரச்சாரங்கள்ல பாருங்க, முன்னாடி மோடி பேசினார்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஆர்ப்பரிப்பாங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, நான் பணக்காரன் கிடையாதுயா, நான் பிச்சைக்காரன்யா, ஏதாவதுனா ஜோல்னா பைய தூக்கி கிளம்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு பேச்சு கொடுத்துருப்பாரு. அந்த பேச்சு நீங்க மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஆர்ப்பரிப்பாங்க. நம்மளுக்கு இந்த கில்லி ரீரிலீஸ்ல மக்கள் எப்படி விஜய்க்கு ஆர்ப்பரிக்கிறாங்களோ அப்படி ஆர்ப்பரிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவர் உணர்ச்சி பொங்க பேசுற மாதிரி சத்தம் வால்யூம்லாம் ஜாஸ்தியா பேசுறாரு. குஸ்பேத்தியம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஊடுருவல் செய்யறவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அப்படின்றாரு. மக்கள் அங்க கள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி பொறுமையா இருக்கிறாங்க. கொஞ்சம் ஏதாவது இந்த அபிகி பார் அப்படின்னு 400 பார் நம்ம ஆளுங்க சாக்கோபார்னு கட்டுறாங்க, அதுக்கு மட்டும் சரி 500 ரூபாய்க்கு வாங்கிட்டோம் கத்திரோம்பான்னு முழக்கத்துக்கு முன் தான் கட்டுறாங்க இல்லையா. அதுல ஒரு பெரிய மக்கள்கிட்டயே, அங்க இருக்கிற மக்கள்கிட்டயே ஆதரவு இல்லை, எழுச்சியே இல்லை. டெல்லி பிஜேபி கிட்ட இருந்து இந்தியா கூட்டணிக்கு வருது. ஆனா அவங்க இந்த 303ங்கிற அளவை குறைக்கணும். எவ்வளவு தூரம் குறைச்சு வராங்களோ அதுதான் இவங்களுக்கு வெற்றி. அதுலயும் கூட 220 230 வந்தது அப்படின்னா எங்களுக்கு இவங்க ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி சப்போர்ட் பண்ணிடுவாரு, அந்த பக்கம் ஒரிசாவில் பட்நாயக் கூட சேர்ந்துருவாரு, அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க, மீதியை விலைக்கு வாங்கிடுவாங்க. அப்படி இப்படி ஏதோ ஒரு கணக்கு மம்தாவெல்லாம் நம்ப முடியாது. இப்படியெல்லாம் இதெல்லாம் சொல்றாங்களே, அது அப்படி நம்ம 2004 தேர்தலையும் இப்படிதான் இருந்தது. இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு போட்டு எப்படியாச்சும் நம்ம கூட்டணி கட்சியில இருந்து திருப்பி ஆட்சி அமைச்சோம் அப்படின்னு வாஜ்பாய் எல்லாம் எதிர்பார்த்தாரு. அப்படிதான் நினைச்சாங்க. ஆக்சுவலி ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு கண்டிஷனல் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்துருவோம், ஆனா நாங்களே வருவோமான்னு தெரியல, வரும் ஆனா கூட்டணியை வச்சு அப்படியே வந்துரும், உருட்டி திரட்டி வந்துரும் அப்படின்னும் போதே இவங்களுக்கு பெரிய பின்னடைவு அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் தாண்டியாதான் சொல்றாங்களே, இந்த கட்சிகள் எல்லாம் எல்லாரும்
பண்றதை தாண்டி அங்க கீழே இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற அதிருப்தி அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்குது. ஏன்னா இப்போ நல்ஜல் யோஜனா அப்படின்னு போடுறாங்க, பைப் இருக்குது தண்ணி இல்லை, சிலிண்டர் இருக்குது மானியம் இல்லை, டாய்லெட் இருக்குது கதவு இல்லை டாய்லெட் இல்லை, டாய்லெட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது உள்ள ஒன்றும் இல்லை. அந்த ஸ்வச் பாரத்லி ஆகட்டும், நல்ஜல் யோஜனா ஆகட்டும், உஜ்வாலா திட்டமாகட்டும், காப்பீடு திட்டமாகட்டும், எதுவுமே பயனளிக்கல அப்படின்னும் போது மக்களுக்கு இப்பதான் உண்மை நிலைமை தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஒரு பர்காஷ்னு சொல்லி ராஜஸ்தான்ல இருக்கிற ஒருத்தரை பத்தி ஜாஃபர்லா புக்ல போட்டிருப்பாரு. என்ன இருக்குன்னா 2015 ஸ்வச் பாரத் ஆட்ல அவர் பேரை போட்டாங்க. 2019 தேர்தல் வரைக்கும் அவருக்கான பாத்ரூம் இல்லை. அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் ஒரு 30 வயசு ஆள் தான், ரொம்ப இளமையான ஆள். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க போட்டு 4 வருஷம் ஆச்சு இன்னும் பாத்ரூம் வரல, என்னங்க பண்ண போறீங்க? இல்லை பிஜேபி தான் ஓட்டு போட போறேங்கிறாரு. என்னங்க உங்களுக்கு தான் சொல்லிட்டு அவங்க பாத்ரூம் கட்டி தரல? இல்லைங்க இந்த முறை வந்தா கண்டிப்பா போட்டு தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க அவர்கிட்ட. அவர் அதுக்காகவே 2019 ஓட்டு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 2022 போய் அவர்கிட்ட கேட்கறாங்க, அப்பயும் அவருக்கு பாத்ரூம் கட்டி தரல. அப்ப நீங்க பாத்துக்கோங்க, நீங்க 2019 எதெல்லாம் பாசிட்டிவா பாத்தீங்களோ, சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்றது 2014, சப்கா சாத் சப்கா விகாஸ், அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு சேர்த்தாங்க, விஸ்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கூட சேர்த்த முடியல. இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு போலி, அந்த போலியிலே இன்னொரு அட்டாச்மெண்ட்டும் சேர்த்தீங்க. இப்ப என்ன சேர்த்துவீங்க? ஒன்றும் இல்லை. இந்த மோடிக்கு கேரண்டிங்கிறத யாராச்சும் மதிக்கிறாங்களா நீங்க பாருங்க. இவங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா மோடியின் ஆதரவாளர் தான் பரிவாரம் போட்டுக்கிறாங்க. அவருடைய கேரண்டி மேல மக்கள் நம்பல. நீ என்ன கேரண்டி தர எனக்கு புரியல அப்படின்றாங்க மக்கள். என்ன 10 வருஷம் ஆட்சி இருந்துட்டு ராகுல் கேரண்டி கொடுத்தா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நீ 10 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கிற அப்படின்னு இல்லைங்க, ஒரு குறிப்பானதாக இருக்குது. ராகுலோட வாக்குறுதிகள் குறிப்பானதாக இருக்குது. நான் 30 லட்சம் வேலை, அவர் வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் சொல்ல. ஃபர்ஸ்ட் வந்தோடனே காலி இடங்கள்ல 30 லட்சம் அப்படின்னு சொல்றாரு. 1 லட்சம் வருஷத்துக்கு தருவோம் அப்படிங்கிறாரு இல்லையா? இதுல பெரிய அட்வான்டேஜ், நீங்க முன்னாடி மத்திய பிரதேசல கேட்ட போது பெரிய அட்வான்டேஜ்னா, நாங்க ஆய்வு பண்ணும்போது மத்திய பிரதேசல 2019 எங்க கொலீக்ஸ் அங்க மத்திய பிரதேசல ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது நியாய திட்டம் அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சிருந்தாங்க. 2019 தேர்தலுக்கு ராகுல் காந்தி 72,000 ரூபாய் வருஷத்துக்கு தருவாங்க. ஆனா அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்ததே மக்களுக்கு தெரியல அப்போ. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு 1 லட்ச ரூபாய் தரப்போறாருன்னு தெரியுது. அது ஏன்னா அதுக்கு இவரே கூட பப்ளிசிட்டி பண்றாரு. எல்லா இடத்துலயும் பாஜகக்காரங்க என்ன சொல்றாங்க, 1 லட்ச ரூபாய் தந்தா எப்படி நிர்வாகம் பண்றது? 2019 நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த 72,000 பத்தி பேசவே கிடையாது. அவங்க 72,000 பத்தி 2019 பாஜக காரங்க யாருமே பேசல. 1 லட்ச ரூபாய் ரீச் ஆயிருச்சு. அப்போ 1 லட்ச ரூபாய் ரீச் ஆயிடுச்சு. நம்ம அசோகவர்தினி ப. சிதம்பரத்தை கூப்பிட்டு கேட்கறாங்கல்ல, 2019 அப்படிலாம் யாரு கேட்டாங்க? நம்மளுக்கே இங்க இருக்கிற ஊடகங்களால 72,000 தந்தாங்களா 2019 அப்படின்னு கேட்கற நிலைதான். ஆனா இன்னைக்கு 1 லட்சம் தான். எல்லாரும் புள்ளி விவரத்தை எடுத்துட்டு இன்னைக்கு எல்லாரும் பொருளாதார நிபுணர்கள். காங்கிரஸ்காரன் ஒருத்தன் கையில மாட்டினா போதும், அவன்கிட்ட எத்தனை லட்சம் கோடி செலவாகும், இதுக்கு எப்படி வரி கட்ட போற, எப்படி வரியை உயர்த்த போறியா குறைக்க போறியா? அதனாலதான் இன்னைக்கு சாம் பிட்ரோடாவோட இதை தூக்கிட்டு திரியிறாங்க. அவர் இன்டர்நேஷனல் லெவல்ல எங்கெங்கயோ கான்ஃபரன்ஸ் போறாரு, என்னென்னவோ பேசுறாரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அமெரிக்கால இருக்கிற மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இந்தியாவில கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கும் காங்கிரஸ்லாம் சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு தனிநபரா பேசியிருக்காரு. அவருடைய விருப்பத்தை சொல்லுவார், ஒரு லாயரா அவரோட விருப்பத்தை சொல்லுவார்ல, அந்த மாதிரி சொன்னதை இவங்க எடுத்து போட்டு காங்கிரஸ்க்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப எவ்வளவு டெஸ்பரேட்டா இருப்பாங்கன்னு பாருங்க. உங்களால ராகுல் காந்திக்கு பதில் கொடுக்க முடியல, பிரியங்கா காந்திக்கு பதில் கொடுக்க முடியல, ஸ்டாலினுக்கு, பினராயி விஜயனுக்கு யாருக்குமே பதில் கொடுக்க முடியல. நீங்க சாம் பிட்ரோடாவை தூக்கிட்டு இங்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. அதனாலதான் ஜெயராம் ரமேஷ் ரொம்ப நக்கலா போட்டிருந்தாரு. நீங்க எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கிறீங்க பாருங்க, வெளிநாட்டுக்கு போய் நீங்க கண்டென்ட் எடுத்துட்டு வரீங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படின்றதான் நீங்க பாஜகவோட நிலைமைன்னு பாக்குறோம். நிறைய விளக்கங்களும் தகவல்களும் சொல்லியிருக்கிறீங்க, மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.